சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைய பேர் கமெண்ட்ல இதை வீடியோவா போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தீங்க. நம்ம ஆரம்பத்துல போட முடியாம இருந்தாலும் அமல்கள் நிறைய பார்த்துட்டு இருந்தோம் அந்த நாட்கள்ல. அதனால நம்ம இன்னைக்கு இந்த பதிவை பதிவிடுறோம். நிச்சயமாக நம்ம மொஹரம் மாதத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைய இபாதத்துகள்லாம் செய்யறோம். ஆனா இபாதத்துகளுக்கும் மேல இந்த மாசத்துக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்களை நம்ம செய்வதும் அதை நம்ம கேட்பதுமே நமக்கு எப்படியா இருக்குன்னா நன்மையான காரியமா இருக்கு. நம்ம அந்த மாதிரியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளாம வெறும் நம்ம துவாக்கள் திக்ருகள்னு ஓதுனால் மட்டும் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறிவிடும், நமக்கு எல்லா நன்மையும் கிடைச்சிடும் நம்ம நினைக்கூடாது. இந்த மாசத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 சிறப்புகள் இருக்கு. அதுல ஒரு சிறப்பை பற்றி நம்ம ஏற்கனவே ஆரம்பத்துல வீடியோ போட்டோம், அதை விட்டுறலாம். இரண்டாவது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பார்க்க வேண்டிய வரலாறு என்னன்னா, இந்த முஹரம் மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரத்த சொந்தமான 20 பேர்த்த என்ன பண்ணிருக்காங்க, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை கொன்றிருக்காங்க. அதுவும் அநியாயமாக கொன்றிருக்காங்க. அதை கூட நம்ம தெரியாம என்ன பண்ணிடக்கூடாது, கடந்து போகக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் நம்ம என்ன பண்றோம், ஸலவாத் ஓதி கொண்டிருக்கோம், அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும்ட்டு. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வரலாறு, அவர்கள் பட்ட கஷ்டமே தெரியாம நம்ம கடந்து போயிடக்கூடாது. நம்மளுடைய இஸ்லாத்தின் வரலாறை கூட நம்ம தெரிந்து கொள்ளாம அதன் மீது ஆர்வம் இல்லாம நம்ம இருந்தோம்னா நாம எப்படி ஒரு பற்றுள்ள ஒரு ஈமான் கொண்டவர்களாக இருக்க முடியும்? நிறைய பேத்துக்கு நம்மளுடைய வரலாற்றுல என்ன நடந்திருக்கு, அவர்கள் என்ன தியாகம் செஞ்சிருக்காங்க, ஏன் இந்தந்த நாட்களுக்கு இந்தந்த மாதத்துக்கு இஸ்லாத்துல முன்னுரிமை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியாம இருக்கு. அதனால இந்த வரலாற்றை இந்த மாதத்துல கேட்பது நமக்கு நன்மை மிகுந்த ஒரு விஷயமா இருக்கு. நிச்சயமாக நம்மளுடைய வரலாற்றை நாமளே தெரிந்து கொள்ளாம இருக்கக்கூடாது. அதனால ரொம்ப சுருக்கமா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக நம்ம சொல்றோம். முதல்ல நீங்க இந்த வரலாறை புரிஞ்சுக்கணும்னா, இதுல பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி மொஹரம் 10 நம்ம ஆசுரா நோன்பு வைத்திருப்போம்ல, அந்த நாள்ல தான் இந்த சம்பவம் நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுறாங்க. அவங்க யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரனாக இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம அவர்களை மட்டும் எடுத்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு புரியாது காரணம் என்னன்ட்டு. அவர்களுக்கு முன்னாடி அவர்களுடைய தந்தையிலிருந்து நம்ம பார்க்கணும். அதனால எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஃபாத் ஆகும்போது என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஆட்சி பொறுப்புல என்ன பண்றாங்க, விட்டுட்டு போகும்போது அந்த இடத்துல அடுத்தடுத்து கலீஃபாக்களாக வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி ஆட்சி செய்யறாங்க. அப்படி ஆட்சி செய்யும்போது 4வது கலீஃபாவாக ஆட்சி செய்தவங்க தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிச்சுக்கணும், அவங்களே 4வது கலீஃபா தான் வராங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் மற்றவங்க எல்லாம் இருந்திருக்காங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மருமகனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அவங்களதான் ஆட்சியாளராக வைக்கணும்னு அவங்க நினைக்கல. எப்பயுமே இஸ்லாத்துல எப்படின்னா, ஒருத்தவங்க ஆட்சியாளராக ஜனாதிபதியாக வரணும்னா அவங்க இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி நேரு வழியில நடத்தக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேல அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டம் இருந்துச்சு. அப்படி வரும்போது 4வது கலீஃபாவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல என்ன பண்றாங்க, முஆவியா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மனிதரும் என்ன பண்றாங்க, ஆட்சியாளராக வராங்க. அவங்க பார்த்தா இங்க நடந்த சந்தர்ப்பத்தெல்லாம் பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்துடுறாரு முஆவியா அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஆனாலும் கண்ட்ரோல் எல்லாம் பார்த்தா அதிகமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கீழே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அவர்களுடைய பேச்சு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணம் அடைகிறாங்க. அடையக்கூடிய நேரத்துல அங்கிருந்த உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி உங்களுடைய மகனான ஹசன் அவர்களை நாங்க ஜனாதிபதியா பயத்து செஞ்சுக்கிட்டோமான்னு கேக்குறாங்க ஆட்சியாளராக. அதுக்கு அவங்க நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், சேரின்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா நபியின் வழக்கம் என்னது, மக்கள் தான் விரும்பி தேர்ந்தெடுக்கணும். அப்ப நான் சொல்லிட்டு போயிட்டேன் அப்படிங்கறதுக்காக நீங்க என் மகனை தேர்ந்தெடுக்க கூடாது, உங்களுக்கு வேணும்னா தேர்ந்தெடுத்துக்கோங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க தேர்ந்தெடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹசன் அவர்கள் இருக்கும்போது அதே சமயத்துல யார் இருந்துட்டு இருக்கா, எப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்த்து முஆவியா இருந்தாரோ அதே போல அதே முஆவியா அங்க ஆட்சியில இருந்துட்டு இருக்காங்க வேற பகுதியில. அப்ப என்ன பண்றாங்க, இப்படி இருக்கக்கூடாது, நம்ம போய் ஒரே ஆட்சியாக்கணும். அதனால அவர் அநியாயம் செய்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு போய் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக 40,000 படைகளை திரட்டிட்டு போறாங்க. யாருன்னா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறாங்க. ஹசன் அவர்கள் போகும்போது அந்த செய்தி முஆவியாவுக்கு தெரிய வருது. தெரிய வந்துட்டு சண்டை போடுறதுக்கு வராம, இது நல்லது கிடையாது, இவங்க எல்லாம் நபியின் குடும்பமாகும், இவர்களை நம்ம கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நியாயமாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. சமாதானத்துக்கு பேசுறாரு. சமாதானத்துல என்ன பேசுறாருன்னா, என் பகுதிக்கெல்லாம் நான் உங்களுக்கு டாக்ஸ் கட்டுறேன்,
வருஷத்துக்கு மாசத்துக்கு இவ்வளோ அந்த மாதிரி வந்து டேக்ஸ் கட்டுறேன்னு பேசிக்கிறாரு. பேசின உடனே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்குறாங்க. இல்லை சாட்சியாக நான் இதை சொல்றேன் அதை சொல்றேன்னு சொல்லிட்டு சாட்சி எல்லாம் கொடுக்கப்பட்டு அது முடிவாக்கப்படுது. முடிவாக்கப்படக்கூடிய நேரத்துல ஹசன் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே நான் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு போனவங்க அங்க வந்து என்ன பண்றாங்க, முஆவியா வந்து சமாதானத்துக்கு வந்துனுமே முகாவியாட்டியே ஒட்டுமொத்த ஆட்சியுமே ஒப்படைச்சுறாங்க. மதீனா, சிரியா எல்லா பகுதியுமே அவர்களுடைய கைக்கு போயிருது. அப்படி போனதுக்கு அப்புறம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 8 வருடம் உயிரோட இருந்திருக்காங்க. எந்த ஒரு ஆட்சி பொறுப்புலையும் இல்லாம ஒரு சாதாரண மனிதராக இருந்திருக்காங்க. இருந்த போதிலும் கூட அவர்களுக்கு விஷம் வைத்து கொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப விஷம் வச்சு அவர் உடம்பு சரியாம இருக்காரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா அவருடைய சகோதரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, ஏன் உங்களுக்கு இப்படியாச்சு, யார் விஷம் வச்சான்னு கேட்கிறாங்க. இருந்தாலும் அவர் சொல்ல மறுத்தனால நமக்கு யார் வச்சாங்கன்னு தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியிலேயே இல்ல, ஆட்சியவே கொடுத்து 8 வருஷம் ஆச்சு, இருந்தாலும் விஷம் வைத்து கொல்லப்படுறாரு. இந்த இடத்துல பார்த்தா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களிடத்துல போய் அந்த முஆவியாட்ட ஆட்சியை கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் ஒரு முரண்பாடான கருத்து. எதுக்கு இவர் போய் அவங்கள்ட்ட கொடுத்தாங்க, அவங்கள்ட்ட இருந்து ஆட்சியை பிடிக்கணும்னு போயிட்டு இவங்களே எதுக்கு வெளினா போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கமாக இருந்துட்டு இருக்கு. ஆனா இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் இருக்கு. நபி அவர்கள் ஒரு தடவை என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, நான் இறந்ததுல இருந்து 30 ஆண்டுகளுக்கு தான் வந்து என்னவா இருக்கும், இந்த கலிஃபாக்களுடைய ஆட்சி இருக்கும். 30 ஆண்டு கழிச்சு என்ன ஆயிரும்னா மன்னருடைய ஆட்சி வந்துடும் சொல்லிட்டு போறாங்க. இப்ப முஆவியாங்கிறது ஒரு மன்னன். அதுக்கப்புறம் என்ன ஆகும், மன்னன்னா என்னன்னா மன்னனுடைய மகன், அதுக்கப்புறம் அவங்க சந்ததிகள், இவங்க தான் ஆட்சி செய்வாங்க. கலிஃபாக்கள் வந்து பார்த்தா மக்களே தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனா வந்து அதை தான் வந்து நபி அவர்கள் சொல்றாங்க, நான் இறந்ததுல இருந்து 30 வருஷம் தான் அந்த கலிஃபாக்களுடைய ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. கரெக்டா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த போருக்கு போய் ஒப்படைக்கக்கூடிய அந்த நாளும் அந்த வருஷமும் பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 30 வருடம் ஆயிருக்கு. அப்ப நபியின் முன்னறிவிப்பு தான் வந்து என்ன ஆயிருக்குது, நடந்திருக்குது. அதுல நம்ம ஒண்ணுமே குறை சொல்றதுக்கு இல்ல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அப்படிங்கறது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப 30 வருஷமா என்ன ஆயிருக்காங்கன்னா கலிஃபாக்கள் வாழ்ந்திருக்காங்க, ஆட்சி செய்திருக்காங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா முஆவியா அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னருடைய கைக்கு அந்த ஆட்சி போகுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி விஷம் வைத்தனால ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணம் அடைந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த முஆவியா ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, முஆவியாவுக்கு அப்புறம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன பண்ணணும், மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஆனா முஆவியா என்ன சொல்லிடுறான், தன்னுடைய மகனான யசீதை வந்து எல்லாரும் வந்து ஏத்துக்கோங்க, என்னவா ஜனாதிபதியா ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பையத் கேட்கிறாங்க. யாருமே பையத் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க ஏத்துக்க மாட்டோம், எப்படி ஏத்துக்க முடியும், நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதுக்குறாங்க. இது மன்னராட்சி, இது வந்து நபியின் வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மறுக்கிறாங்க. மறுத்தவங்களை எல்லாம் கொல்ல சொல்லி கட்டளை இடுறாங்க. முக்கியமாக நபியின் குடும்பத்தினர் மீது வந்து போய் பையத்தை வாங்கிட்டு வர சொல்றாங்க. அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. இவங்க யாரு, நபியின் இன்னொரு பேரன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்னொரு மகன், ஹசனுக்கு சகோதரர், இவர் வந்து இருக்கிறாங்க. அப்ப பார்க்கும்போது நபியின் அந்த மகளுடைய குடும்பத்தினர் தான் நம்ம வந்து கணவர் 2 பசங்களை தான் நம்ம முக்கியமா பார்த்துட்டு இருக்கோம் இதுல. அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல எல்லாம் வந்து கேட்டபோது அவர்களெல்லாம் பயத்தே கொடுக்கல, நாங்க ஏத்துக்க மாட்டோம், இவரெல்லாம் நாங்க எதுக்கு ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த யசீதை ஏத்துக்கொள்ளல. இது வந்து நடக்கும்போது பார்த்தா யசீதுக்கு 34 வயசு தான் ஆகுது. இதுலதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அவர்கள்லாம் வந்து இடம் மாறி மாறி இருக்கிறாங்க, மதீனாவுல இருக்காங்க, அங்கெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கொல்ல சொல்லில கட்டளை வந்துருச்சுன்ட்டு. அந்த சமயத்துலதான் என்ன பண்றாங்கன்னா ஈராக்ல இருந்து ஒரு கடிதம் வருது. ஒரு கடிதம் இல்ல, கிட்டத்தட்ட 2 தடவை வந்து என்ன பண்றாங்க, வலியுறுத்தி கடிதத்தை கொடுக்குறாங்க. அந்த கடிதத்துல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உசைனை ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்கிறோம், நீங்க இங்க வாங்க, இங்க இத்தனை லட்சம் மக்கள் இருக்கோம், வந்து பாருங்க, நீங்க ஆட்சியில அமைந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. ஆனா உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதவிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டார். ஆனா பதவிக்கு ஆசைப்படல, ஆனா நபியுடைய கட்டளையை இப்ப மீறிட்டாங்க. நான் இருக்கும் போதே நபியின் கட்டளையை மீறுறாங்க, பேரனாகிய நான் இருக்கும் போதே. அப்படி இருக்கும்போது பார்த்தா இன்னி கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா விஷயத்தையும் நீங்க மாத்தி கடைசியில இஸ்லாத்துல இருந்த எல்லா அடிப்படையுமே நீக்கி சட்டத்திட்டமே இல்லாம என்ன பண்ணிடுவீங்க, வெறும் 5 நேரம் தொழுகுவீங்க, அதோட முடிச்சுப்பீங்கன்னாங்க. நவுதுபில்லா, இன்னைக்கு நம்ம அதை தான் செஞ்சுட்டு இருக்கோங்கிறதா உண்மை. யாருக்கும் வரலாறு கூட தெரியுது இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த நிலைமை வரக்கூடாது. அதனால ஆட்சிக்காக இல்லாட்டினாலும் சரி, நான் வந்து யசீதை வந்து அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறாரு. அந்த சமயத்துலதான் இவரை வந்து என்ன பண்றாங்க, ஈராக்ல இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு ஆளை அனுப்பிச்சு விடுறாங்க. யாருன்னா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் பார்த்துட்டு வாங்க, என்னை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு. அங்க போய் பார்த்தா சொன்ன மாதிரி அங்க எல்லாமே இருக்குது. ஈராக்ல இருக்கவங்களாம் வந்து 20,000 பேர் 30,000 பேர் வந்து பையத் செய்றாங்க. நாங்க ஹுசைனை ஏத்துக்கிறோம், நாங்க ஹுசைனை வந்து ஜனாதிபதியாக ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அந்த உதவியாளர் போனாரு பாருங்க, அவரும் ஒரு முக்கியமான நபர்கள் தான். நிறைய பேர் சொன்னா
உங்களுக்கும் புரியாது. ஆனால் வந்து அவர் வந்து அங்கிருந்து வந்து கடிதம் போடுறாரு. அந்த கடிதத்துல வந்து பார்த்தா, வாங்க இங்க வந்து ஆட்சி அமைத்துக் கொள்ளுங்க, குடும்பத்தோட வாங்க, இங்க எல்லாருமே வந்து உங்களை ஏத்துக்கிறதுக்காக தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஆட்சி அமைக்கிறதுக்காக உசைன் அவர்கள் வந்து குடும்பத்தோடு போறாங்க. அங்க எத்தனையோ பேர் போகும்போதே வந்து அழுகுறாங்க, தடுக்கிறாங்க. இது வந்து நல்லதா இல்ல. ஏன்னா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாருக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, என்னுடைய பேரன் வந்து இப்படி கொல்லப்படுவார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் யூப்ரேட்டிஸ் நதி ஓரத்துல வந்து அவர் கொல்லப்படுவார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து பார்க்கும்போது அவர் யூப்ரேட்டிஸ் நதி பக்கமா அவர் போறாருங்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குது இவங்களுக்குலாம். தடுக்கிறாங்க, தடுத்தாலும் இல்ல, இது வந்து அல்லாஹுடைய நாட்டம்னு சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிளம்புறாங்க. அவர்கள் கிளம்பும் போதே கிட்டத்தட்ட மரணம் அப்படிங்கிறது உறுதியாக்கப்படுது. அப்படி அவங்க கிளம்பி போகும்போது என்ன பண்றாங்கன்னா, எதிரி படையினர் வந்து வந்துடுறாங்க. எதிரி படையினர் வரும்போது எத்தனை பேர் வராங்கன்னா 4000 பேர் வராங்க. இவங்க எத்தனை பேர் போறாங்கன்னா, குடும்பத்தினர் இவங்க எல்லாம் சேர்ந்து போகும்போது ஒட்டு மொத்தமாவே 120 பேர் தான் அங்க இருக்கிறாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, ஈராக்ல இருந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்களே, அந்த மக்கள் வந்து பார்த்தா இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கல. கூப்பிட்டவங்க ஆதரவு கொடுக்கணும், ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆதரவு கொடுக்கல. அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கெல்லாம் பயந்துட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க. சொல்ல போனா அவங்களும் எதிர்த்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்க உங்களை கூப்பிடல அப்படின்ட்டாங்க. அப்ப வந்து அவங்க போறாங்க. போனோம்னா போர்க்களம், அங்க போனா வந்து போர் செய்யறதுக்காக 4000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க முன்னேறி போக விட மாட்டேங்கிறாங்க. ஒரு யூப்ரட்டிஸ் நதி ஓரமாக, அது எந்த இடம்னு பார்த்தா கர்பலா வந்து சம்பவம் நடந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் டென்ட் போட்டுலாம் தங்குவாங்களா குடும்பத்தினர்லாம். அப்படிலாம் டென்ட் போட்டு தங்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்தா கரெக்ட் வியாழக்கிழமை இந்த விஷயம் நடக்குது. அதாவது பிறை 9 நம்ம வந்து நோன்பு வச்சிருக்கோம்ல, தாசுரா நோன்பு. அதுக்கப்புறம் 10ஆம் நாள் தான் ஆசுரா நோன்பு வைப்போம். 9ஆம் நாள் இது நடக்குது. போறாங்க, போர்க்களத்துல இருக்காங்க. எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கூப்பிட்டவங்கள கைவிட்டாங்க. இந்த இடத்துல வந்து படையை பாக்குறாங்க. 4000 பேர் இருக்காங்க, நம்ம கிட்ட 120 பேர் தான் இருக்காங்க. அதுல 70 பேர் தான் வந்து சண்டை போடக்கூடிய ஆண்கள். மிச்சம் 50 பேர் யாரு, பெண்களாக இருக்காங்க. அப்ப 4000 பேர்த்து எப்படி 70 பேர் வந்து தடுக்க முடியும்? அது வந்து மவுத் வந்து உறுதியான ஒரு விஷயமா இருக்கனால அவங்க கேக்குறாங்க, போய் நீங்க வந்து எனக்கு அனுமதி கொடுத்தா, நான் திரும்பவும் வந்து என்ன பண்றேன், ஊருக்கு போயிடுறேன். அப்படி இல்ல, நீங்க என்கிட்ட வந்து என்னை வந்து என்ன பண்ணுங்க, எசீதிட்ட கூட்டிட்டு போங்க. அப்படி இல்ல, மூணாவது என்ன பண்ணுங்க, நீங்க என்கிட்ட போர் பண்ணலாம்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷனை உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுக்குறாங்க. கோழையாக திரும்பி போய் அவங்க கேக்குறாங்க, நான் வந்து போர் செய்ய விரும்பல, நீங்க விட்டா நான் போறேன்னு மட்டும் சொல்றாங்க. ஏன்னா வந்து இஸ்லாத்துல அனுமதி இருக்கு, போர் செய்ய விரும்பாதவங்கள்ட்ட போர் செய்யக்கூடாதுன்ட்டு. இவங்க வந்து போர் செய்ய விரும்பல. ஏன்னா வந்து வந்தவங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாங்களா, சப்போர்ட் பண்ணாதனால இவங்க வந்து விரும்பல, நான் வந்து போர் செய்யல அப்படிங்கிறாங்க. செஞ்சா எல்லாருமே அழிஞ்சிருவோம்னு தெரியும், அது வந்து நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. ஆனாலும் எதிர்த்தாப்புல இருந்தவர் செஞ்சுதான் ஆகணும். இவங்களெல்லாம் வந்து வச்சிருந்தாதான் என்ன ஆயிருது, என்னதான் வந்து ஆட்சி வந்து மன்னர் ஆட்சி வந்தாலும் திரும்ப திரும்ப கலீஃபாக்களுக்கும் சஹாபாக்களுக்கும் நபியின் தோழர்களுக்கும் நபியின் குடும்பத்தினருக்கு தான் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை அழிச்சிடணும் அப்படிங்கக்கூடிய ஒரே தீர்மானத்தோடு உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்றதுக்காக வந்து அந்த போர் தொடங்கப்படுது. 70 ஆண்கள் கலந்துக்கிறாங்க, 50 பெண்கள் கூடாரத்துல இருந்து பார்த்து கதறுன்னு கதறிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களா அந்த 4000 பேர் அந்த 70 பேர்த்த வந்து கொல்றதை பார்த்து தாங்க முடியாம கதறிட்டு இருக்காங்க. இது வந்து 10ஆம் நாள் நடக்குது, வெள்ளிக்கிழமை நடக்குது. வியாழக்கிழமை அவங்க பர்மிஷன் கேட்டுறாங்க, நாளைக்கு போர் ஆரம்பிச்சுக்கலாம், நான் இன்னைக்கு இபாதத் செய்யணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நடக்குது. ஒவ்வொருத்தவங்களா கொண்டுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. நம்ம வந்து அதை டீட்டெயிலா பார்க்க முடியாது, டைம் இல்லை. இஸ்லாத்திலேயே பாத்தீங்கன்னா பத்ரு போர், உஹது போர்லாம் எடுத்துட்டீங்கன்னா வெறும் போரோட முடியாது. அதுல ஒவ்வொருத்தவங்களும் முக்கியமானவங்க கொல்லப்படும் போது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும்ல, அந்த மாதிரி இங்கேயும் முக்கியமான ஒவ்வொருத்தவங்களாக கொல்லப்படுறாங்க. எல்லாமே நடக்குது. அதுல வந்து 70ஆவதாக வந்து கடைசியா பார்த்தா உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொல்லப்படுறாங்க. ரொம்ப கொடூரமாக அவர்களுடைய தலையை உயிரோடு இருக்கும் போதே என்ன பண்றாங்க, அறுத்து எடுக்கிறாங்க. வெட்டி எடுக்கல, அறுத்து எடுக்கிறாங்க. அப்படி ஒரு கொடுமையான வழியை உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்குறாங்க. இதை வந்து செய்யறாங்க. இதை செய்யும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு நாள் முழுவதும் வியாழக்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையும் அவர்களுக்கு தண்ணீரே கொடுக்கல. ஏன்னா அங்க வந்து பார்த்தா நதி ஓடிட்டு இருக்கு, யூப்ரட்டிஸ் நதி. அந்த நதியில வந்து வெள்ளம் மாதிரி தண்ணி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த நதியில வந்து ஆட்களை நிறுத்தி வச்சு அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய 120 பேர்த்துக்குமே அங்கிருந்து சண்டை போட வந்தவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கூடாதுன்றாங்க. அந்த சுட்டரிக்கக்கூடிய பாலைவனத்துல சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா அவங்க இருந்திருக்காங்க. கடைசியா உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணி கேட்கறாங்க. தண்ணி கேட்கும் போது கூட வந்து அனுமதி கொடுக்கல. அப்ப வந்து பறவைகளும் விலங்குகளும் சாப்பிடுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரனான எங்களுக்கு உரிமை இல்லையான்னு சொல்லிட்டு அவர்கள் போய் தண்ணி எடுக்கிறது குடிக்கிறாங்க. குடிக்க போகும்போது என்ன பண்றாங்க, கடைசியாக வந்து 2 தோள்பட்டையிலுமே அம்பு பாயுது. வாயில முதல்ல வந்து அம்பு பாய்ந்து வாயை முழுசா கிழிச்சு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தலையை வெட்டி அவர்களை கொன்று
அந்த போரை வந்து முடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 69 பேர் செத்தாங்க பாருங்க. ஒவ்வொருத்தவங்களும் நாங்க சாகறதுக்கு முன்னாடி உங்களுடைய உயிர் போயிருச்சுன்னா அல்லா மறுமையில எங்களை கேட்பான்னு சொல்லி எல்லாருமே முந்திட்டு போய் செத்தாங்க. எல்லாருக்கும் தெரியும் 4000 பேர் அம்பு விட்டுட்டு இருக்காங்க, எங்க வந்து போறது, ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்சா போதும் அம்புகள் வந்து செத்துறாங்க. எல்லாரும் சல்லடையாக செத்தாங்க. 20 பேர்த்துக்கு மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர் ரத்த பந்தம் வந்து அந்த போர்ல அழிக்கப்பட்டிருக்காங்க. சொல்ல போனா நபியின் குடும்பமே வந்து பார்த்தா அழிக்கப்பட்டது அந்த இடத்துலதான். அதுக்கப்புறம் மீதம் இருந்தவங்க எல்லாம் கூடாரத்துல இருந்து பெண்கள் மட்டும்தான். அங்க ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்காரு. அவரு வந்து பார்த்தா உடம்பு செராம இருந்தனால போருக்கு போக முடியாம அவர் வந்து கூடாரத்துல இருக்கனால நபியின் வம்சத்துல வந்து கடைசி ஆண்மகன் அவர் மட்டும்தான். அவரை தவிர ஆண்களே இல்லைன்னு சொல்லிட்டு அழிக்கப்படுறாங்க. மிச்சம் இருந்தவங்கள பெண்கள். அப்ப அந்த பெண்களையும் ஆண்களையும் அதுக்கப்புறம் அந்த பெண்களை வந்து என்ன பண்றாங்க, மானபங்கப்படுத்துறாங்க அந்த போர்ல. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவர்களை அப்படியே அழைத்து விட்டு போறாங்க. அழைத்து கொண்டு போனதுக்கு அப்புறம் சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்காம கஷ்டப்படுத்திட்டு கொண்டு போறாங்க. கொண்டு போனதுக்கு அதுக்கப்புறம் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒப்படைக்கப்படுறாங்க மதீனால. அதுக்கப்புறம் தான் வந்து அவர்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, எல்லாமே வந்து அழிக்கப்பட்டுருச்சு. அவங்க குடும்பத்துல பெண்கள் மட்டும்தான் பேலன்ஸ் இருந்தாங்க. அந்த ஒரு பையன் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த பையனையும் கடைசியா அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னர் கட்டளை இடும் போது என்ன சொல்லிடுறாங்க, கட்டளை வரும்போது என்ன சொல்லிடுறாங்க, இவங்க வந்து போராடுறாங்க, இவன் ஒருத்தன் தான் எங்களுக்காக இருக்கிறான், எங்களை பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது கொஞ்சம் மனசு இறங்கி என்ன பண்ணிடுறாங்க, அந்த பையனை விட்டுறாங்க. அந்த பையனுடைய வம்சாவளியில வந்தவங்க தான் யாரா இருக்காங்க, அந்த மிச்ச பெண்கள்ல யாரு, எல்லாருமே திருமணமாகி விதவையாகி வயதானவங்க. அவங்க மூலமாக குடும்பம் வந்து என்ன ஆகாது, விரக்தி ஆகாது. கடைசியா அந்த பையன் இருந்தாரு பாருங்க, அவருக்கு திருமணம் ஆகி அவர்களுக்கு குழந்தை பிறந்து அந்த பையன், அந்த வாலிப பையன் 14 வயசு, அவருடைய குடும்பங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உலகத்துல இருந்து மறைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் தான் நபியுடைய குடும்பத்தினராக இருக்காங்க. அந்த ஒருத்தரை கொண்டுதான் இப்ப நபியின் குடும்பத்தினர் சந்ததிகளாக வந்துட்டு இருக்காங்க. இதோடதான் இந்த போர் முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை முஸ்லிம்களே என்ன பண்ணிட்டாங்க, ஆட்சிக்காக வந்து வேறறுத்த சம்பவம் தான் கர்பலா சம்பவமாக இருக்குது. நாமெல்லாம் வந்து நபியை பின்பற்றக்கூடியவர்கள். இதே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்து கொண்டவங்க தான் ஷியாக்கள். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஈராக்ல ஷியாக்கள் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, மொஹரம் 10 உசேன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து துடிதுடித்து கொல்லப்பட்ட நாளா இருக்கு, அந்த நாளை நம்ம துக்க நாளாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பல்வேறு அனாச்சாரங்களே வந்து செய்வாங்க. மேலாம் அடிச்சுப்பாங்க, ரத்த காயம் எல்லாம் பண்ணிப்பாங்க. இந்த 10 நாளும் 10 விதமா வந்து என்னென்னமோ செய்வாங்க, தேர் இழுக்கிறது அது இதுன்ட்டு. ஆனா அதெல்லாம் நமக்கு மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டதுல. நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் போது நடந்த காரியம் இது கிடையாது. நபி அவர்கள் மரணித்து பல ஆண்டுகள் கழித்து நடந்த காரியமா இருக்கிறதுனால நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் போது ஆசிராவுக்கு என்ன சிறப்பு சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றதுடைய அந்த ஒரு நன்றியை தெரிவிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னனால அதுக்கான ஒரு நோன்பு தான் நம்ம ஆசுரால வைக்கிறோம். உசைன் அவர்களுடைய அந்த தியாகத்துக்கான நோன்பு கிடையாது இது. நமக்கு வந்து மூசாவுடைய வெற்றிக்கான நோன்பாக இருக்கு. அதே நேரத்துல இந்த நாளை நம்ம கவலையும் பட தேவையில்லை, சந்தோஷமும் பட தேவையில்லைங்கிற மாதிரிதான் வந்து நமக்கு ஆசுராவுடைய 10ஆனது அமைந்திருக்கு. இது நம்மளுடைய வரலாறு, இந்த மாசத்துல கேட்க வேண்டிய வரலாறு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.